Next, exercise 2.8 third sum. Represent the following numbers in scientific notation. இந்த கீழே வந்து ஒரு 3 questions கொடுத்துருக்காங்க. இந்த 3 questionsமே நம்ம என்ன பண்ணணும்னா scientific notationல ரைட் பண்ணணும். ஓகேயா? இந்த மாதிரி சம் போன வீடியோவில் போட்டிருக்கோம். இது மறுபடியும் போடுறேன், ஒவ்வொரு சம்மாக போடுறோம். இப்போ சொல்யூஷன் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு சம் ரைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி ஜீரோஸை கரெக்டாக கவுண்ட் பண்ணி எழுதிக்கணும். 3 போட்டு 1 2 3 4 5 zeros. ஓகேயா? 1 2 3 4 5 zeros அந்த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 2 போட்டு how many zeros இருக்கு? 4 zeros. ஓகேயா? அப்போ 1 2 3 4 zeros ஹோல் பவர் 4 கவுண்ட் பண்ணி எழுதிட்டோம்னா நமக்கு மிஸ்டேக் வராது. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் ப்ராக்கெட்டை சயின்டிஃபிக் நோட்டேஷனை ரைட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு இது 3 இன்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம்னு நினைக்கிறேன். 10 to the power 1 2 3 4 5 இங்கே தானே பாயிண்ட் வச்சோம், அப்போ 5 இந்த ஹோல் ஸ்கொயர். ஓகேயா? இன்ட்டு இதை எப்படி போடுவோம்? 2 இன்ட்டு ஓகேயா 10 to the power என்னன்னு போடுவோம்? 1 2 3 4 டிஜிட்ஸ். ஓகேயா? அப்போ 4 ஹோல் பவர் இந்த 4. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட்டு இது 3 ஸ்கொயர்ட் 10 to the power 5 ஸ்கொயர். இது 2 power 4 10 to the power 4 power 4. ஓகேயா? இப்போ 3 ஸ்கொயர்டு இன்ட்டு 10 to the power 5 ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு இது நெக்ஸ்ட்டு 2 power 4 இன்ட்டு 10 to the power 4 ஹோல் பவர் 4. ஓகேயா? என்ன பண்ணியிருக்கோன்னு புரியுதா? நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர்டு அப்படின்னா 3 3s are 9. ஓகேயா? இன்ட்டு 10 to the power பவர் மட்டும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 5 2s are 10. ஓகேயா? இன்ட்டு 2 power 4 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. ஓகேயா? இன்ட்டு 10 to the power 4 4s are 16. ஓகேயா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்பர்ஸ் ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ 16 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 9 6 are என்ன வரும்? 54. 9 6 are 54, balance 5. 1 9 is 9, 9 plus 5 14. 9 16s are 144. ஓகேயா? இன்ட்டு 10 to the power இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 16 இருக்கா? இப்போ 10ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 26. ஓகேயா? இப்போ இதை எப்படி ரைட் பண்ணுவோம்? சயின்டிஃபிக் நோட்டேஷன் இதை எப்படி ரைட் பண்ணுவோம்? 1.44 இன்ட்டு 10 to the power எப்படி இங்கே ஆக்சுவலாக பாயிண்ட்டுன்னு அர்த்தம் 1 2 2 டிஜிட்ஸ் மூவ் பண்ணியிருக்கோம். அப்போ 10 to the power 2 இன்ட்டு 10 power 26. ஓகேயா? இப்போ 1.44 இன்ட்டு 10 to the power என்ன பண்ணணும்? பேஸ் ஈக்குவலாக இருப்பா இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் ஆட் பண்ணுவோம் தானே? அப்போ 28. ஓகேயா? இதுதான் சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஓகேயா? 1.44 into 10 to the power 28. ஓகேயா? நெக்ஸ்ட் 0.000001 பவர் 11 இது 0.005 பவர் 3. ஓகேயா? நம்ம ஃபஸ்ட்டு இது அதே மாதிரி சயின்டிஃபிக் நோட்டேஷனை ரைட் பண்ணிக்கிறோம். ஜீரோஸ் கவுண்ட் பண்ணிப்போம். 1 2 3 4 5. ஓகேயா? how many zeros இருக்குது? 1 2 3 4 5 zeros. ஓகேயா? இதை எப்படி நம்ம ரைட் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே இருந்து போகுது. அப்போ 1 இன்ட்டு ஓகேயா இந்த 1 இன்ட்டு 1 2 3 4 5 எங்கே வந்துடணும்? இங்கே வரணும் 6. அப்போ 10 to the power -6 இந்த சைட் போனால் மைனஸ் போடுவோம். ஓகேயா? இந்த ஹோல் பவர் 11. ஓகேயா? டிவைடட் பை இதை எப்படி ரைட் பண்ணுவோம்? 5 இன்ட்டு 10 to the power என்ன வரும்? இங்கே இருக்குது பாயிண்ட் 1 2 3 டிஜிட்ஸ் மூவ் பண்ணி போகிறோம். மூவ் டு எந்த சைடு? ரைட் சைடு. அப்போ என்ன சிம்பிள்? மைனஸ் சிம்பிள். அப்போ -3. ஓகேயா? இந்த 3 போட்டுக்கிறோம். ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 power 11 இன்ட்டு 10 to the power -6 power 11 அப்படின்னு என்ன பண்ணி எழுதிடுவோம்? பிரித்து எழுதிடுவோம். நெக்ஸ்ட்டு டிவைடட் பை இப்போ 5 cube இன்ட்டு 10 to the power -3 power cube. ஓகேயா? ரைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம 1 power 11 இன்ட்டு 10 to the power -66 டிவைடட் பை போட்டுக்குவோம். 5 cube 5 cubeனா எப்படி எழுதுவோம்? 5 into 5 into 5
அப்போ 125 ஓகேயா இன்ட்டு 10 to the power மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ்னு வந்துடும் 3 3s are 9 ஓகேயா இப்போ பாருங்கள் ஒன்னோட பவரில் என்ன போட்டாலும் நமக்கு ஆன்சர் என்ன தான் இருக்கும் 1 தான் இருக்கும் ஓகேயா அப்போ இது வந்து ஒரு 1 மட்டும்தான் ஓகேயா இப்போ 1 இன்ட்டு 10 to the power minus 66 ஓகேயா by 125 into 10 to the power minus 9 ஓகேயா எப்படி இருக்குன்னு புரியுதா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த 125 இல்லையா 1/125 அப்படியே இருக்கட்டும் ஓகேயா இன்ட்டு இப்போ 10 to the power இருக்கு இல்லையா 10 to the power இங்கே மைனஸ் 66 ஓகேயா இங்கே மைனஸ் 9 மேலே போனால் என்னென்ன ஆகும் ப்ளஸ் 9 ஆகுமா ஓகே அப்போ என்ன இருக்கும் 1/125 இன்ட்டு நமக்கு என்னன்னு கிடைக்கும் 10 to the power மைனஸ் பண்ணுங்கள் 16ல் 9 போக 7 ஓகேயா இங்கே நமக்கு என்ன இருக்கும் 5 ஓகேயா அப்போ 5 போட்டுருவோம் மைனஸ் 57 இந்த மாதிரி இருக்குது இது என்ன நமக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷனே கிடையாது ஓகேயா இது வந்து என்ன கிடையாது நமக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷன் கிடையாது இப்போ இதை 1 இருக்கு இல்லையா 1 நம்ம இந்த 125வால் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி எடுப்போம் ஓகேயா 1 என்ன பண்ண போகிறோம் 125வால் டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ண பாருங்கள் 0 பாயிண்ட் வச்சு இங்கே 0 போடுவீங்க அப்பையும் டிவைட் பண்ண முடியாது இங்கே ஒரு 0 சேர்த்து இங்கே 0 சேர்ப்போம் அப்பையும் டிவைட் பண்ண முடியாது இங்கே இன்னொரு 0 சேர்த்து இங்கே 0 சேர்ப்போம் 1000ல் 125 how many times இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் எத்தனை டைம் இருக்கும் 1000ல் 125 1 டைம்னா நமக்கு 125 2 டைம்ஸ் அப்படிங்கையில் நமக்கு என்ன வரும் 250 3 டைம்ஸுங்கையில் 725 அடுத்து 4 டைம்ஸ் அப்படிங்கையில் 500 கிடைக்குமா அப்போ 8 டைம்ஸ் வருமா 125 இன்ட்டு 8 போட்டு பாருங்கள் 8 5s are 40 பேலன்ஸ் 4 8 2s are 16 plus 4 20 பேலன்ஸ் 2 இப்போ 8 1 is 8 8 plus 2 10 1000 வருதா அப்போ how many times 8 times 1000 வந்துடுது ஓகேயா அப்போ 0.008 ஓகேயா இந்த இடத்துல என்ன வருது இதை டிவைட் பண்ணும்போது 0.008 அப்படின்னு வந்திருக்கு இன்ட்டு 10 to the power minus 57 ஓகேயா இப்போ இதை நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கு ரைட் பண்ணணும் அப்போ 8 இன்ட்டு 10 to the power நமக்கு என்ன வரும் இங்கே இந்த 1 2 3 இங்கே 3 வருமா மைனஸ் 3 ஓகேயா இன்ட்டு 10 to the power minus 57 ஓகேயா இப்போ 8 இருக்கட்டும் இன்ட்டு 10 to the power பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் இருக்குல்லாம் ஆட் பண்ணுவோம் ரெண்டுமே சேம் சிம்பிள் அப்போ ஆட் பண்ணி அதே சிம்பிள் போடுவோம் மைனஸ் 57 3 ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 60 ஓகேயா திஸ் இஸ் த ஆன்சர் இதுதான் சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஓகேயா நெக்ஸ்ட்டு பாருங்கள் சம் பார்க்க பெருசாக தெரியுது இல்லையா சிம்பிள் நம்ம 1/1 ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் இருக்கிறதுனால மேலே கீழே எழுதிப்போம் அப்புறம் ஈஸியாக போட்டுடலாம் ஓகேயா ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ண போகிறோம் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ரைட் பண்ணணும் ஓகேயா ஃபஸ்ட்டு சம்மை மாற்றி எழுதிப்போம் இப்போ 0.00003 பவர் 6 இன்ட்டு 0.00005 ஹோல் பவர் 4 டிவைடட் பை போட்டுக்குவோம் ஓகேயா இப்படி போட்டுக்குவோம் ஈஸியாக எழுதுறதுக்கு இப்போ 0.009 கியூப் இன்ட்டு 0.05 ஸ்கொயர் ஓகேயா இப்போ சயின்டிஃபிக் நோட்டேஷனில் ரைட் பண்ணுங்கள் இது சயின்டிஃபிக் நோட்டேஷன் போட்டால் 3 இன்ட்டு 10 to the power என்ன வரும் பாருங்கள் இங்கேருந்து 1 2 3 4 5 அப்போ மைனஸ் 5 ஓகேயா பவர் 6 இன்ட்டு அதே மாதிரி 1 2 3 4 5 ஏன் மைனஸ் 5 போடுறோன்னு தெரியும்னு நினைக்கிறேன் அது ரைட்டில் மூவ் பண்ணுறோம் அதனால் மைனஸ் 5 இப்போ 5 இன்ட்டு 10 to the power minus 5 இந்த பவர் 4 ஓகேயா டிவைடட் பை இது சேம் தான் 1 2 3 ஓகேயா இப்போ 9 இன்ட்டு 10 to the power minus 3 பவர் 3 ஓகேயா இன்ட்டு இது 1 2 ஓகேயா இப்போ 5 இன்ட்டு 10 to the power minus 2 இந்த பவர் 2 ஓகேயா என்ன பண்ணியிருக்கோன்னு புரியுதா நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 power 6 சேம் ப்ரொசீஜர் தான் 3 power 6 இன்ட்டு
10 to the power minus 5 power 6 ஓகேயா into 5 power 4 into 10 to the power minus 5 power 4 ஓகேயா divided by ஓகேயா 9 cube 9 cube into 10 to the power minus 3 power cube 10 to the power minus 3 power cube into 5 squared into 10 to the power minus 2 squared ஓகே என்ன பண்ணிருக்கோம் புரியுதா இப்போ 3 power 6 னா 3 6 times போட்டு மல்டிப்ளை பண்ணு ஓகேயா எப்படி போடுவோம் 3 into 3 into 3 into 3 into 3 6 times 1 2 3 4 5 இன்னொரு டைம் ஓகேயா 6 times இப்படியே பிரித்து மல்டிப்ளை பண்ணுங்க 3 3 சார் 9 இது 9 இது ஒரு 9 இப்போ 9 9 சார் 81 81 into 9 போடுங்க 81 into 9 இப்போ 9 1 is 9 9 8 சார் 72 இப்போ 729 ஓகேயா 729 நம்ம அப்படி 729 போட்டாலும் சரி இப்போ 3 6 times போட்டால் இது கூட நமக்கு வந்து கேன்சல் ஆகும் அப்படி கூட போட்டுடலாம் ஓகேயா இப்போ 3 into 3 how many times போடுறோம் 6 times அப்போ நமக்கு ஈஸியாக கேன்சல் ஆகி வந்துடும் இல்லையா அதனால் இப்படியே போட்டுருவோம் 1 2 3 4 5 6 times போட்டோம் into 10 to the power minus 5 இந்த power 6 minus into plus minus 5 6 are 30 10 to the power minus 30 ஓகேயா அடுத்து into 5 power 4 5 into 5 into 5 into 5 4 times போட்டாச்சு into 10 to the power minus 20 okay 5 4s are 20 divided by கொஞ்சம் calculation சிம்பிளாக வரும் இப்போ 9 into 9 into 9 9 cube 9 into 9 into 9 10 power minus 9 3 3s are 9 into 5 square 5 into 5 into 10 to the power என்னன்னு கிடைச்சிரும் minus 4 2 2s are 4 ஓகேயா இப்போ கேன்சல் பண்ணுறது பண்ணுங்க 3 3s are 9 ஒரு 9 கேன்சல் பண்ணிடும் 3 3s are 9 இன்னொரு 9 கேன்சல் பண்ணிடும் 3 3s are 9 தானே 9 கேன்சல் பண்ணிடும் டோட்டல் கேன்சல் இப்போ இந்த 5க்கு ஒரு 5 இங்கே ஒரு 5க்கு இது ஒரு 5 ஓகேயா இப்போ கேன்சல் பண்ணிட்டோமா இவ்வளவு இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போனால் இங்கே நியூமரேட்டரில் நம்பர்னு பார்க்க போனால் 5 into 5 ஓகேயா 5 into 5 25 into 10 to the power minus 30 இங்கே 10 to the power minus 20 ஓகேயா இந்த 5 into 5 25 ரைட் பண்ணிட்டோம் 10 power minus 30 into 10 power minus 20 அப்போ 10 to the power என்னன்னு ரைட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணுங்கள் 38 28 minus 50 ஓகேயா divided by டினாமினேட்டரில் பாருங்கள் எல்லா நம்பர்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு 10 to the power minus 9 10 to the power minus 4 அப்போ 10 to the power 9 minus 4 நமக்கு minus 9 minus 4 ஆட் பண்ணுவோம் minus 13 9 4 ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் minus 13 இப்போ 25 இருக்கட்டும் இன்ட்டு 10 to the power minus 50 இருக்குது சரியா இது வந்து நியூமரேட்டர் போனால் இன்ட்டு 10 to the power 13 அப்படின்னு ஆகும் ப்ளஸ் 13 ஆகும் ஈக்குவல் டு 25 இன்ட்டு 10 to the power minus 50 இது ப்ளஸ் 13 சிம்பிள் மாறி இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் 10ல் 3 போக 7 ஓகேயா இங்கே 4ல் 1 போக நமக்கு 3 ஓகேயா மைனஸ் ஓகே சிம்பிள் மைனஸ் இதை எப்படி ரைட் பண்ணலாம் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் 2.5 into 10 power 1 அப்படி தானே இங்கேருந்து இங்கே வந்திருக்கு 1 digit into 10 power minus 37 ஓகேயா இப்போது 2.5 into 10 to the power இது minus 37 இது plus 1 அப்போ minus 36 ஓகேயா மைனஸ் பண்ணுவோம் 37ல் 1 போக 36 பிக் நம்பர் சிம்பிள் மைனஸ் ஓகேயா இதுதான் நமக்கு என்னது சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஓகேயா